வணக்கம். புதிய தலைமுறையின் கற்க கசடர நிகழ்ச்சியில் எல்லா மாவட்ட மாணவர்களோட நேரடி பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் பன்னீர்செல்வம் பூங்கா அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் கூடியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக இதே பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் இப்போ லக்காபுரம், காசிபாளையம், பிபி அக்ரஹாரம், எம்ஆர்ஜி, ரயில்வே காலனி இந்த பகுதிகளை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அனைத்து அதாவது பல்வேறு அரசு பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள், இந்த மாவட்டத்தில் சிறந்த ஆசிரியர்களில் இருக்கிறவங்க எல்லாமும் தங்களோட விளக்கங்களை கொடுக்கறதுக்காக இங்கே கூடியிருக்கிறாங்க. இப்போ முதல் கேள்வி யார் கேட்க போறீங்க? என்னோட பேர் ஸ்ரீமதி. நான் வந்து பிசிக்ஸ்ல டவுட் கேட்க போறேன். கம்பல்சரி ப்ராப்ளம் எந்த லெசன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றது? நமக்கு ப்ளூ பிரிண்ட்ல எந்த லெசனுமே செலக்டிவா கொடுக்கல. சோ எந்த லெசனை அதிகமா பாக்குறது? வணக்கம். இயற்பியல் பாடத்துல வந்து செண்டத்தை வந்து தீர்மானிக்கிறது இந்த கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து. இதுல அதிகமா கேட்கப்பட்ட பாடம் வந்து 8வது பாடம், அதற்கு அடுத்ததாக 5வது பாடம், அடுத்து 3வது பாடம், அடுத்தது 2வது, 7வது, முதல் பாடம். ஸோ அதிகமாக கேட்டது 8வது பாடம் தான். ஆனால் இந்த வருடம் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூமில் வந்து 3வது பாடத்திலையும் 5வது பாடத்திலையும், செகண்ட் வால்யூமில் வந்து 7வது பாடத்திலையும் 8வது பாடத்திலையும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். கண்டிப்பாக இந்த பாடங்களில் இருந்து தான் கேள்விகள் வரும். அடுத்த கேள்வி யார் கேட்குறீங்க? கேளுங்க. என் பேர் எம் ரேவதி. நான் இப்போ கெமிஸ்ட்ரியில் டவுட் கேட்க போகிறேன். இப்போ ஆர்கானிக்கில் நம்ம ரியாக்ஷன் எழுதுனதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கீழே அதுக்குரிய நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தியரி எழுதணுமா இல்லை தேவையில்லையா? அதுக்குரிய மார்க் வந்துருமா? 3 மார்க். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க இல்லைங்களா, ஈக்குவேஷன் எழுதும்போதே அதனுடைய பெயர்களை வந்து நீங்கள் அங்கங்கே கீழே எழுதிட்டிங்களா போதும். அதற்குண்டான விளக்கங்களை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா விளக்கத்துக்கு வந்து நமக்கு மார்க் இன்னும் வந்து அதிகமாக அதுக்கு கொடுக்குறதில்ல. ஆனால் கட்டாயம் நீங்கள் வந்து வினைப்படு பொருள், வினை விளைபொருள் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்தந்த பெயர்களை வந்து எழுதுறது வந்து கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். சமன்பாடுகள் வந்து அங்கே நீங்கள் சமன் செய்யலைனா கூட கரிம வேதியியல் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் சமன் செய்கிற மாதிரி தான் இருக்கும். கனிம வேதியியலை பொறுத்த மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுறீங்க, எழுதும்போது அந்தந்த அந்த சேர்மம் அதாவது காம்பவுண்டுக்கு கீழே வந்து பெயர்களை எழுதுறது வந்து கட்டாயம் தேவை. அப்போ தான் முழு மதிப்பெண் கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன்ஸை வந்து அவங்க மறந்துடாம இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ்? மறந்துடாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய இன்வால்மெண்ட் தான். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இது வினைபடுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் முழுசாக அதை வந்து மனசில் பதிய வச்சுக்கணும். இது மெமரி பவர்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது வந்து முழுசாக மெமரி பவர் லிஸ்ட்டில் வராது. இருந்தாலும் இதை வந்து நீங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு பென்சால்டிகைட் அமோனியாவுடன் வினைபடுகிறது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முழு அதாவது இன்வால்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, முழுசாக நீங்கள் மனசில் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை வந்து செய்யணும். மற்றபடி இதை வந்து மெமரி பவர் தான் வேணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. என் பேர் சிவந்தி. காமர்ஸில் 20 மார்க் ஃபுல் மார்க் வாங்கணும்னா எத்தனை பேஜ் மேக்ஸிமம் எழுதியாகணும்? பேஜஸ்ன்றது முக்கியம் இல்லை. காமர்ஸில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸை வச்சு மார்க் உண்டு. இதில் வந்து இப்போ 20 மார்க்னா உங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் ஒரு 11 பாயிண்ட்ஸாவது எழுதியிருக்கணும். அப்போ தான் வந்து சப்போஸ் ஒன்று மிஸ்டேக் ஆனால் கூட 10 பாயிண்ட்ஸுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 2 மார்க்ஸ் தான் உங்களுக்கு 20 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இப்போது கெமிஸ்ட்ரி அப்படின்னா அதில் வந்து ஈக்குவேஷன்ஸ் நிறையா இருக்கும், அதேமாதிரி ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ காமர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அவங்க நினைக்கிறதுனா இது 20 மார்க்ஸ் அட்டன் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அது நிறைய எழுதுறதுனால. ஏன்னா வந்து அவங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. 4 மார்க்ஸு அதே மாதிரி 8 மார்க் எழுதும் போது அவங்க கொஞ்சம் படித்தா போதும். 20 மார்க்குன்னும் போது அதிகமாக படிக்க வேண்டியிருக்கு. அதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க. அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுல அவங்க வித்தியாசத்தை காமிக்க முடியுமா? ப்ரெசென்ட் பண்ணுறதுல வந்து பாயிண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸை மட்டும் ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாயிண்ட்ஸை எழுதி விளக்க எழுதுனா கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். காமர்ஸ் படிக்கிறப்போ 20 மார்க் படிக்கிறோம்ல, அதுக்கு வந்து எந்தெந்த பாடம் படிக்கிறது? ஏன்னா இது இல்லைனா இது அப்படின்னு கேட்குறப்ப எந்த பாடம் தெரிய மாட்டேங்குது. அதனால எந்தெந்த பாடம் படித்தா 4 20 மார்க்கும் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். 4 20 மார்க்கும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், அதே மாதிரி தேர்ட் லெசனில் 3 20 மார்க்கும் வரிசையாக வந்துடும். அந்த 4th 20 மார்க் அட்டன் பண்ணும்போது மட்டும் 7வது பாடமும் 8வது பாடமும் கான்சன்ட்ரேட் பண்ணால் 4 20 மார்க்குமே அட்டன் பண்ண முடியும். அக்கௌண்டன்ஸில் கேட்குறேன். எக்ஸாமில் சென்டம் வாங்கினா அப்படின்னா தியரி அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டாக சம் அட்டன் பண்ணுறது? தியரி சம் ரெண்டுமே அட்டன் பண்ணலாம். அது உங்களோட இதை பொறுத்து இருக்குது. எப்படின்னா இப்போ ஃபுல்லாக கணக்கு மட்டுமே நல்லா போடுவேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்லை கணக்கில் வந்து மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து தியரி எந்த பார்ட்டில் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அந்த பர்சனை விட்டுட்டு அதுக்கு பதிலாக தியரி படித்தது நல்லது. என் பேர் கீதா.
கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்க போகிறேன். இப்போ வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதும்போது அதுக்கு வந்து மெனு எழுதணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெனு எழுதலினா மார்க் கம்மி பண்ணுவீங்களா, இல்லை மெனு எழுதினா மட்டும் ஃபுல் மார்க் கிடைக்குமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் எழுதுறப்போ கமாண்ட் லைன் கேட்டுறத மட்டும் கமாண்ட் லைன் எழுதினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் வந்து ஒரு ஆவணத்தை எவ்வாறு சேமிப்பா எப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்க, ஃபைல் சேவ்ங்கிற கமாண்ட் கண்டிப்பாக எழுதணும், மெனு கண்டிப்பாக எழுதணும். அல்லது ஒரு ஆவணத்தை சேமிப்பதற்கான வழிமுறைகள் கேட்டாங்கன்னாக்க நாம கமாண்ட் எழுத வேண்டியதில்லை, ஸ்டெப்ஸ் எழுதினா போதும். உதாரணமாக வந்து ஒரு நமது கணினியில் உள்ள ஒரு இயக்கியை தேர்வு செய்து சி இயக்கி அல்லது டி இயக்கியை சேவ் செய்து இயக்கினால் போதுமானது எழுதுனா போதுமானது. அப்போ கமாண்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எதுக்கு அப்படின்னாக்க இப்போ உதாரணமாக வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து கமாண்ட் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா கமாண்ட் லைன் எழுதினா தான் வந்து அந்த கமாண்ட் எழுதிட்டாலே கிட்டத்தட்ட நம்ம 50% ஆன்சர் எழுதுன மாதிரி. கணினி அறிவியல்ல அதிகமான ஒரு மதிப்பெண் கேள்விகள் கேட்கப்படுது. இது வந்து நல்லதா கெட்டதா? ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றவங்க கம்பல்சரியா வந்து 1 மார்க் வந்து புக்கை வந்து லைன் பை லைனா படிக்கணும். புக்ஸை வந்து லைன் பை லைனா படிச்சா மட்டும்தான் 1 மார்க் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் சொல்லி போயிடுறாங்க. இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் மட்டும் படிச்சாக்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே பொருந்தும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க புக்கை வந்து லைன் பை லைனா படிச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், 1 மார்க் வந்து ஃபுல்லா வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். என் பேர் மோகனப்பிரியா, நான் கெமிஸ்ட்ரியில் டவுட் கேட்குறேன். சார், கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஹைட்ராக்சி சூஸ் பண்றதா இல்லை கார்பனைல் சூஸ் பண்றதா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பல்சரி ப்ராப்ளத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது வந்து அந்த 18ஆம் பாடமும் 13ஆம் பாடமும் இருக்கிற சி அண்ட் டி அதை வந்து சூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த சி அண்ட் டியை வந்து நான் ஏன் அதை வந்து சூஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 70Dயில் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 1, அதாவது மின்வேதியியல் 1 சொல்லி அதில் கேட்குறாங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தீர்க்கப்பட்ட கணக்கு, சால்வ்டு ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க ஈஸியாக அவங்க பண்ணுவாங்க. 18ஆம் பாடத்தில் வந்து அவங்க வந்து ஒரு சில வினைகளை வந்து நல்லா தரவு பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் அந்த ஹைட்ராக்சில் டி தொகுதின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதாவது ஏ அண்ட் பி, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக ரியாக்ஷன்ஸ் நீங்கள் வந்து தரவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் தரவு பண்ணுறது வந்து அந்த 18th லெசன் மட்டும்தான். ஸோ நீங்கள் 13th லெசனில் வந்தீங்கன்னா ஒன்லி ப்ராப்ளம்ஸ், அது எப்படி எல்லாமே தீர்க்கப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ தீர்க்கப்பட்டது அதே சமயத்தில் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணுறது. 18ஆம் பாடத்தில் அந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. வேறாஸ் நீங்கள் அங்கே ஏ அண்ட் பி போனீங்கன்னா என்ன ஆகுது, ரெண்டுமே ஈக்குவேஷன்ஸ் பேஸ்டு. ஸோ நல்லா படிக்கிறவங்களுக்கு எதில் எல்லாம் ஒன்று தான், அதை பற்றி இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எது ஈஸின்னு கேட்டிங்கன்னா சி அண்ட் டி ஈஸி. என் பேர் மணிமொழி. காமர்ஸ்ல 8 மார்க்ல வந்து 8 பாயிண்ட்டுமே எழுதணுமா, இல்லை மேக்ஸிமம் எத்தனை பாயிண்ட் எழுதலாம்? பாஸ் பண்ண கஷ்டப்படுற பொண்ணுங்க வந்து 10 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இதே வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை படித்தா நல்ல மார்க் வாங்கலாம். என் டவுட் வந்து பாட்னியில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து எந்த லெசன், இந்த ஹெபேரியமும் ஐசிஎம் தான் கேட்டுருக்காங்க. அது மட்டும் வருமா இல்லை மாறி வருமா, அதான் டவுட். வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி வந்து நம்ம ஜென்ரலாகவே வந்து ஹெர்பாரியத்தினுடைய இம்பார்ட்டன்ஸும் இல்லை ஐசிபிஎனுடைய எய்ம்ஸ் மட்டுமே ஒரு பலமுறை அந்த வினாக்கள் கேட்கப்பட்டதுனால எல்லா மாணவர்களோட எண்ணமும் அந்த 2 கொஸ்டினில் ஏதாவது ஒன்று தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். பட் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமே தவிர மற்றபடி வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சாப்டரில் மட்டும்தான் கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கும் பொழுது அந்த 2 கொஸ்டினை தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. டெஃபினட்டாக அதில் வந்து பொருளாதார முக்கியத்துவம், 4 குடும்பத்தினுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அந்த 4 கொஸ்டின் படிக்கணும். ஹெர்பாரியம் என்றால் என்ன, அதை பற்றின விளக்கம் தர சொல்லி கேட்பாங்க, அந்த கொஸ்டின் படிக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் பரிசோதனை வகைப்பாட்டியல்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது பயோசிஸ்டமேட்டிக்ஸ்னு இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் வந்து அது யாருமே அதை கேர் பண்ணுறதே கிடையாது. அரியர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி கொஸ்டினாக வந்திருக்கு. அப்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் பொழுது நீங்கள் உங்களோட மார்க்ஸ் வந்து உங்கள் எய்ம் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் தங்கமுத்து சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. பொதுவாக இப்போ மேம் சொன்ன மாதிரி கேள்விகள் வந்து ஏதாவது ஒரு 2-3 கேள்விகளுக்கு வந்து டிபெண்ட்டாக போகிறப்ப தான் ரேர் கொஷின்ஸ் கேட்டாங்க அல்லது எதிர்பார்க்காத கேள்விகள் வந்து வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது கணிதத்தில் அதிகமாக நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. அதை தவிர்க்கிறதுக்கு மாணவர்கள் எப்படி தயாராகிப்போம்? சமீப காலங்களில் கேட்ட வினாத்தாட்களை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா கேல்குலஸ் இல்லாமல் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்காது. இந்த புதிய பாடத்திட்டம் வந்த 2006 பெரும்பாலும் ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் 10 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ரீசெண்டாக 2010 பார்த்தோம்னா பெரும்பாலும் கம்பல்சரி கொஸ்டின்ஸு செகண்ட் வால்யூம்லேருந்து வரதுனால குழந்தைய கால்குலஸை மிஸ் பண்ணிட்டு படிக்கிறது அவ்வளோ தூரம் நல்லதல்ல. வகை நுண்கணிதம்
பயன்பாடுகள், தொகை நுண்கணிதம் பயன்பாடுகள், இதில் எல்லாம் 200 மதிப்பெண் வாங்க முயற்சி பண்ணுகின்ற மாணவர்கள் எல்லா கருத்துக்களிலையும் நிச்சயமாக தரவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த லெசன்ஸை நீங்கள் தவிர்த்துட்டு நிச்சயமாக 200 வாங்க முடியாது. ஸோ 200 மதிப்பெண்களுக்கு முயற்சி பண்ணுகின்ற மாணவர்கள் எல்லா லெசன்ஸையும் படிக்கிறது தான் சால சிறந்தது. என் பேர் பிரீத்தி. எனக்கு காமர்ஸில் டவுட்டு. 20 மார்க் எழுதும்போது 10 பாயிண்ட் எழுதி விளக்கம் கொடுத்தா 20 மார்க் போட்டுருவாங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எழுதலாமா? 10 பாயிண்ட் எழுதுனா போதும். ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுக்காக எழுதுறதுன்னா, சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுத சொல்கிறது. அடுத்த கேள்வி. என் பேர் கீர்த்தனா. நான் காமர்ஸில் டவுட் கேட்க போகிறேன். காமர்ஸில் வந்து 1 மார்க் வந்து புக்கின்லேருந்து கேட்குறாங்க. அது எந்தெந்த லெசனில் பார்த்தா புக்கினில் கேட்குற 1 மார்க்கை அட்டன் பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்? புக்குக்குள்ளேருந்து 1 மார்க் வந்து முக்கியமாக 3rd லெசனில் கேட்குறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு 7th லெசன் 8th லெசன்லேருந்து புக்குக்குள்ளேருந்து 1 மார்க் வருது. வணக்கம், என் பேர் ஷாலினி. எனக்கு ஜுவாலஜியில் ஒரு டவுட் இருக்குது. முக்கியமாக வந்துட்டு 5th லெசன்லேருந்து ஒரு 10 மார்க் அட்டன் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்குது. என்ன டவுட்னா, அந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு ஃபுல்லாக புக்கில் டாப் டு பாட்டம் அப்படியே படித்து எழுதணுமா, இல்லை கான்செப்ட் மாறாமல் நம்மளோட ஓன் வேர்ட்ஸை வச்சு எழுதுனா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா? அருள்குமார். நல்ல வினா. ஸோ 10 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் 5வது யூனிட் அல்லது 6வது யூனிட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் 5வது யூனிட்லேருந்து நான் 10 மார்க் கொஸ்டின் எழுதுறேன்னு ஆசைப்படுறது உண்மையை நல்ல விஷயம். உண்மையிலே உங்களுக்கு ஃபுல் மார்க் அதிலிருந்து எழுத முடியும். ஏன்னா ஒரு 7 வினாக்கள் மட்டும்தான் இருக்குது. அதை நல்லா படித்தாவே கண்டிப்பாக ஃபுல் மார்க் உங்களால் வாங்க முடியும். நீங்கள் கேட்டதுமா அந்த 2 கொஸ்டின் கேட்டீங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓன் ரைட்டிங்ஸில் எழுதும்போது நீங்கள் ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து டீச்சர் என்ன பாயிண்ட் எதிர்பார்க்குறாரோ அதை எழுத முடியாமல் போயிடலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 9 மார்க்ஸோ ஒரு 9.5 அந்த ரேஞ்சில் வந்து உங்களோட மார்க் நின்றும். ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் கேட்கும்போது மேக்ஸிமம் புக்கில் என்ன இருக்கோ அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒரே பொருளை தரக்கூடிய 2 வார்த்தைகள் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தையை நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் முன்னாடி வரது பின்னாடி எழுதலாம், பின்னாடி வரது கூட முன்னாடி எழுதிக்கலாம். நீ கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதக்கூடிய வினாக்குள்ள கண்டிப்பாக புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸும் உள்ள இருக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. சரி, இப்போ உயிரியல்ல படங்கள் நிறைய வரைய வேண்டியிருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் படங்கள் அவசியம், எந்தெந்த இடத்துலலாம் அதை தவிர்க்கலாம்? நல்ல கேள்வி உண்மையிலே. ஏன்னா ஒரு சில பசங்க பார்த்தீங்கன்னா டிராயிங் போடுறதுனா மார்க் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில வினாக்களுக்கு வந்து நீங்கள் டிராயிங் இருக்கக்கூடிய வினாவை வந்து தேர்வு பண்ணுறது ரொம்ப சரியாக இருக்கும். ஏன்னா பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டு போகும்போது ஒரு சில பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து அதுக்கான முழு மதிப்பெண்கள் கிடைக்காம போகுமா. பட் டிராயிங் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாவே அதுக்கு ஒரு மார்க் நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி பாகங்கள் குறிக்கிறதுல வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 பாகங்கள் அந்த அளவில் இருந்தாவே முழு மதிப்பெண்கள் வரும். இப்போ டிராயிங் இருக்கிற கொஸ்டின் அட்டன் பண்ணுறது ரொம்ப கரெக்டு தான். ஸோ அது 3 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் 10 மார்க்காக இருந்தாலும் டிராயிங் அட்டன் பண்ணணும். டிராயிங்கில் நல்லா நான் செய்வேன் சார் அப்படிங்கிறவங்க இப்படி செய்யும்போது பசங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அது 5 மார்க் 10 மார்க் எதுவாக இருந்தாலும் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு டிராயிங் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அது அவ்வளோ சரியாக இருக்காது. ஸோ அதுக்கான நோட்ஸ் கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக டிராயிங் போடுறது சரியாக இருக்கும். ஏன்னா எடுத்தோன்னே நீங்கள் டிராயிங் அட்டன் பண்ணும்போது அது அதிகமான நேரத்தை எடுத்துக்கும் உங்களை அறியாமையே. ஸோ இந்த மாதிரி போடும்போது அவங்க எந்த கலர்ஸையும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலான HP பென்சிலில் போட்டாவே ஃபுல் மார்க் குழந்தைங்க வாங்கிடுவாங்க. பட் ஒரே விஷயம், படம் நீட்டாக இருக்கணும். ரொம்ப அழகாக கலர்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. வெறுமனே பாகங்கள் கரெக்டாக குடிச்சு ரொம்ப சிம்பிளாக போட்டாவே முழு மதிப்பெண்கள் இங்கே கொடுத்துட்றோம். ஜுவாலஜியில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கொஷினும் செகண்ட் ஹாஃபில் ஒரு கொஷினும் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து வரும். அது மட்டும் படித்தா போதுமா? போன டைம் வந்துட்டு அல்வியோலை கொஷின் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி இந்த டைம் என்ன கொஷின் வரலாம்? வெரி குட், நல்ல ஒரு வினா இது. சாதாரணமாகவே பசங்க வந்து ஜுவாலஜியில் 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது 5வது யூனிட் அல்லது 6வது யூனிட் படிச்சுட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பெரும்பாலும் படிக்காமல் விட்டுடுறாங்க. பட் உண்மையிலே 5வது 6வது யூனிட்டில் போகிறத விட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தும் 5, 6 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடற்செயலிலிருந்தும் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போகிறது ரொம்ப சேஃபாக உள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, 5th யூனிட் 6th யூனிட்டில் எவ்வளோ நீங்கள் எழுதினாலுமே அந்த 10 மதிப்பெண் வந்து முழு மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஏதாவது நம்மள அறியாமல் ஒரு பாயிண்ட் விட்டுருவோமா. பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக முழு மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக அதில் வந்து டிராயிங் இருக்கனால அந்த ஏரியாவில் மார்க் முழு மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கலாம் ஒரு சான்ஸு. இதில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினச்சிக்கிறோமோ இல்லையா. பட் கொஸ்டின் பேப்பர் நான் எடுக்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதோட செகண்ட் ஹாஃப்லாம் எதுவும் வரைமுறை கிடையாது. ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே, ஒட்டுமொத்தமாக உடற்செயலில் ஒரு 15 10 மார்க் கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த 15ல் ஏதாவது முதல் ஒரு 8
அல்லது கடைசியில் இருந்து ஒரு 8 வினாக்கள் அப்படி நீங்கள் தரவு பண்ணிட்டு போகிறது தான் சரியாக இருக்கும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த 10 மார்க் கொஸ்டின் வரும்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வி இது. கெமிஸ்ட்ரியில் டவுட் 10 மார்க்ஸ் நம்ம எப்பயுமே இந்த 2-3 ஃபஸ்ட்டு 3 பேர்ஸ் தான் நம்பி போவோம். ஆனால் போன இயர் வந்து ரிப்பீட்டடாக வந்தது மட்டும் படிச்சுட்டு போகிறங்காட்டி இப்போ ஃப்ளூரினோட யூசஸ்ஸு அப்புறம் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் வேறு மாதிரி டிஸ்ட் வச்சு கேட்டாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு இந்த இயர் டிஸ்ட் வைக்கணும்னா அது எந்த கொஷினாக இருக்கலாம்? அதாவது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த 150 அவுட் ஆஃப் 150 வாங்குறதுலாம் வந்து வெரி ஈஸி. ஏன்னா நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் அப்படி. இப்போ நீங்கள் 10 மார்க்ஸில் சொன்னீங்களே, அதாவது 64, 65, 66 இந்த 3 மட்டும் படிச்சுட்டு போகிறீங்க. 67 ஏன் படிக்கிறது இல்லை? 67 வந்து எலக்ட்ரோ 1, எலக்ட்ரோ 2, மின்வேதியியல் 1, மின்வேதியியல் 2. ஸோ அதில் வந்து கொஸ்டின்ஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 64, 65, 66, 67 நாளை நீங்கள் பார்க்கும்போது, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் எலக்ட்ரோ ஃபோரசிஸில் தகராறு வந்துச்சுன்னு சொல்லி, அந்த மாதிரி தகராறு வந்தாலும் நீங்கள் தப்பிச்சிடலாம் இல்லைங்களா? அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 4 அதாவது என்ன சொல்கிறேன் 6 கேள்வி இருக்குது. அந்த 6 கேள்வியில் நீங்கள் 3 தான் அட்டன் பண்ணுறீங்க. அதில் 3 படித்து 3 அட்டன் பண்ணுறேன்னு எதுக்கு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் 1 எக்ஸ்ட்ரா போங்க. அப்போ 67 வந்து நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். எலக்ட்ரோ 1, எலக்ட்ரோ 2 பாடம் 13, பாடம் 14. ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது அந்த 4 கேள்வியில் 3 கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ இவங்க கேட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, சில கேள்விகள் வந்து நீங்கள் படிக்காமல் விடுறது வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதாவது எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ் தான், நீங்கள் படிக்கிற பாடமே குறைவாக படிக்கிறீங்க. அந்த குறைவாக படிக்கிற பாடத்துலையும் ஏன் நீங்கள் கேள்விகளை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க? அதில் எல்லாமே தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா உங்கள் புக்கில் இருக்கிறது தான் நீங்கள் கேட்குறாங்க. அப்படின்னும் போது இப்போ இது வருமா அது இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் பயன்கள் சொல்லி 64Bயில் கேட்டாங்க. அந்த 64Bயில் ஃப்ளூரின் பயன்கள் கேட்டோன்னே எதுக்கு பயந்தீங்க? ஃப்ளூரின் பயன்கள் வந்து 6 பயன் இருக்குது. 6 1 மார்க்கு நினச்சி படிங்க. 6 1 மார்க்கு நினச்சி படிக்கும்போது உங்களுக்கு அதில் அந்த 5 மார்க் எப்படி மிஸ் பண்ணுவீங்க? உங்களுடைய அதாவது புக் பேக் கொஸ்டினில் இருக்கிறத அட்லீஸ்ட் அந்த 14 பாடம் நீங்கள் கரிம வேதியில் போனீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி தெரியும். அதுக்காக பயந்துடக்கூடாது. நான் சொல்கிறது வந்து அந்த முதல் 14 பாடத்தில் புக் பேக் கொஸ்டினை முடிஞ்ச வரைக்கும் தரவு பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுலேருந்து தான் பெரும்பாலும் நீங்கள் வந்து இது வருமா வராதான்ற அந்த கவலை கூட இல்லாமல் இருக்கலாம். ஏற்கனவே சுருக்கமாக படிக்கிறத இன்னும் சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்றத ஷார்ட்கட்டில் போகிறீங்க. ஷார்ட்கட்டில் போகிறது இன்னொரு ஷார்ட்கட் போனால் எப்படி இருக்கும்? அப்போ அங்கே வரும்போது யானையோ புளியோ ஏதோ ஒன்று வந்து நம்மளை தாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் தயார்படுத்திக்கணும். இப்போ அக்கௌண்ட்ஸில் 20 மார்க் போடுறப்ப பார்த்தோம்னா 20 மார்க் போடுறப்ப கால்குலேஷன்லாம் எழுதி கொடுறதுனால டைம் ரொம்ப போகுது. அந்த கால்குலேஷன் வந்து சீக்கிரம் போடுறதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்குங்களா? அவரை திரும்ப ஷார்ட்கட் தான் கேட்குறாரு. எல்லாமே ப்ராக்டிஸ் தான். 20 மார்க் போடும்போது கண்டிப்பாக டைம் பத்தாது சம்முக்கு. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா எப்போவுமே போட்டு பார்த்துட்டே இருக்கணும். இந்த ஆட் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது இதில் நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் தான் முக்கியம். அது இருந்தால் போதும், சீக்கிரமாக முடிக்கலாம். யாருக்கும் கணிதத்துலேருந்து கேள்வியே இல்லையா? மேக்ஸில் 41 மார்க்ஸ் வருது இல்லைங்க சார். அதில் 10 வந்துட்டு க்ரியேட்டிவாக கம்புக்லேருந்து கேட்குறாங்க. வேறு 1 2 வேறு கம்புக் தவிர வேறு வரலாமா? யூஸ்வலாக மேத்தமெட்டிக்ஸில் யூ ஆர் த லக்கியஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்ம புக்கிலிருந்து அவுட் சைடு கேட்குறதே இல்லை. அப்படி கேட்குற மாதிரி ஒரு சிலபஸ் வந்ததுன்னா நம்மளால் ரொம்ப சிரமப்படணும். ஒருவேளை இந்த வருஷம் அப்படி கேட்டாங்கன்னா என்ன நிச்சயமாக இருக்காது மேடம். ஒரு மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரையில் நீங்கள் புத்தகத்தினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை வினாக்களையும் நன்கு படிச்சுக்குங்க. கம்புக்குள் இருக்கக்கூடிய அத்துணை வினாக்கள்லையுமே தரவு பண்ணிக்கங்க. இதில் நம்ம பையன் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா, மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸ் டைம் பத்தாத போயிருங்க சார், 40 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம டெரைவ் பண்ணி எழுதணும்னா அதுக்கே 1 ஹவர் ஆகி போயிரு, ஸோ நேரம் போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை ஒரு தவறான பழக்கம் தான். இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம்? 10 மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நன்கு பயிற்சி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 50 நிமிடங்களில் நீங்கள் முடித்து விடலாம். 50 நிமிடங்களில் நீங்கள் 100 மதிப்பெண்களை பெறக்கூடிய தேர்வு கணித தேர்வாகத்தான் இருக்க முடியும். வேறு எந்த பாடத்துலையும் நீங்கள் ஒரு 50 மினிட்ஸில் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் இந்த கணித பாடத்தில் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு 10 மார்க்ஸை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு 50 நிமிடம் நல்ல முறையில் ஒர்க் பண்ணிங்கன்னா 100 மதிப்பெண்கள் கேரண்டி. நாம் வாங்க வேண்டியது 200. மறுபடியும் ஒரு 1 ஹவரில் 6 மதிப்பெண்கள் வினாக்கள் 60 வினாக்களுக்கு விடையளித்து விட முடியும்.
கிட்டத்தட்ட வி ஹேவ் மோர் தேன் 1 hour. அந்த 1 ஹவரில் நீங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு துல்லியமாக விளையடிக்க முடியும். ஸோ கொஞ்சம் ஐக்கியோடு ஒர்க் பண்ணோம்னா 200 என்பது எல்லா மாணவர்களுக்கும் கணிதத்தில் சாத்தியமான ஒரு விஷயம்தான். பட் அதற்கான திட்டமிடுதல் தான் மிகவும் முக்கியம். பொதுவாக இப்போது விடைத்தாள் திருத்தும் போது நிறைய தாள்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் திருத்தும் போது. அதில் மாணவர்கள் வந்து இப்படி பண்ணிட்டா டீச்சர் கண்டுக்க மாட்டாங்க, மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க பண்ணுற விஷயம் எது? அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்கள அறியாமலே செய்கிற மிஸ்டேக் வந்து ரிப்பீட்டேஷன். ஒரு கேள்வி வந்து இன்னொரு இடத்துல வந்து, ஏன்னா நம்ம ஸ்கூல் டெஸ்ட்டில் எழுதும்போது அப்படி பண்ணிடுறாங்க. ஆனால் அங்கே வந்து பப்ளிக்கில் அப்படி முடியாது. அது அவங்களுக்கு தெரியுமோ என்னன்றது தெரியல. ஏன்னா இப்போ அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கோரிங் வந்து நமக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதில் ரிப்பீட் ஆகிறது வந்து கண்டிப்பாக அடிச்சு விட்ருவாங்க. அப்புறம் வந்து அடுத்ததாக வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 15 தான் அட்டன் பண்ணணும்னா நல்லா படித்தவங்க நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது தவறாக போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி 16 அட்டன் பண்ணுவாங்க. அதுவுமே இதில் வந்து அடிபட்டுரும். அப்புறம் அடுத்தது ஜம்ப் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு 64A B இருக்குது, 64A அட்டன் பண்ண வேண்டியது, 65B அட்டன் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போதும் அது நமக்கு வந்து வேல்யூவேஷனில் தெரிஞ்சிடும். ஸோ தவறுகள்னு சொன்னால் ஒன்றா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதுறது பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜம்ப் பண்ணுறது, அதாவது ராங் ஆப்ஷன் 64A அட்டன் பண்ணிட்டு 65ல் வேற ஒரு ஆப்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது. ஆசிரியர்கள் வேற யாராவது அந்த மாதிரி ஆசிரியர்கள் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி மாணவர்கள் பண்ணுற விஷயம், ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னா எது எது? பொதுவாக கேள்வி வந்து திருத்தும் போது வந்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது எல்லா கொஸ்டினும் அங்கே போஸ்டிங் போடுற மார்க் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்துடும். எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதுறத ரொம்ப தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். வந்து அதில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதுறதுக்கு சான்ஸ் இல்லை. வந்து பொதுவாக மாணவருக்கு என்ன அட்வைஸ் பண்ண, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மாணவன் வந்து 147 வாங்கினான். அந்த பையன் ஆக்சுவலாக 150 போட்டு அதை அடிச்சுட்டு அப்புறம் 147 போட்டிருக்காங்க. அவன் வந்து ஃபஸ்ட்டு 15 கொஸ்டின் வந்து அதில் 15th கொஸ்டின் வந்து தவறாக ஆன்சர் பண்ணிட்டான். 16, 17th கொஸ்டின்லாம் கரெக்டு. அப்போது அது அந்த பேப்பரை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஏஇ அப்படிங்கிறவர் இப்போ கரெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஓ ஸ்க்ரூட்னி ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காங்க, சிஇ இருக்கிறாங்க, சீஃப் எக்ஸாமினர். இந்த 2 பேரை கடந்தது வரணும். ஒரு பேப்பர் சென்டம் அப்படின்னால எல்லாருமே அதை அனலைஸ் பண்ணுவாங்க வந்து பொதுவாக. ஸோ நல்லா படிக்கிற மாணவர்கள் இன்னும் தெளிவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும் எக்ஸாம். வந்து ஒரு ஆவரேஜ் பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு அதில் வந்து எந்த க்ரைட்டீரியாவும் அதிகம் பார்க்குறது இல்லை. பட் நல்ல மதிப்பெண் வாங்குகிற மாணவர் வந்து நல்ல காலேஜ் போகும்போது காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நமக்கு அதை வாட்ச் பண்ணணும் அந்த பேப்பரை. ஸோ நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு தான் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. வந்து என் பேர் கௌசல்யா தேவி. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி கேட்க போகிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸாமில் நிரல் எழுதும் போது அது மறந்து போகுது, அது எப்படி ஞாபகம் வச்சு எழுதுறது? ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும். ப்ரோக்ராம் வந்து எடுத்தோடனே நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து பெரிய லெவலில் ப்ரோக்ராமில் போட முடியாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஒரு அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்குமா. நார்மலாக வந்து நீ வந்து 11th வந்து சி ப்ரோக்ராம் படிச்சிருப்பீங்க. சியோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து C++ ப்ரோக்ராம். அப்போ சியில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்கும். வேரியபிள் டிக்ளரேஷன் அப்புறம் ஃபங்க்ஷன் இருக்கும். அப்புறம் ப்ரோக்ராம் வந்து கன்க்ளூஷன் ஆயிரும். புரியுதா? அப்போ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். அப்போ அந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஒரு ப்ரோக்ராம்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, ஹெட்டர் ஃபைலு. ஹெட்டர் ஃபைல் அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் அப்புறம் கன்க்ளூஷன் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ப்ரோக்ராம்ங்கிறது என்ன, செட் ஆஃப் கமாண்ட். செட் ஆஃப் கமாண்டுங்கிறப்போ கமாண்ட் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஃபஸ்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா செகண்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கமாண்ட் லைன் வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளே வந்து திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? செல்ஃப் திங்கிங் பண்ணணும். திங்க் பண்ணால் தான் வந்து ப்ரோக்ராம் எழுத முடியும். ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து 2 மார்க் 5 மார்க் மாதிரி மக்கப் பண்ணிட்டு மர்மம் பண்ணிலாம் போய் எழுத முடியாது. எந்த சப்ஜெக்ட்டுமே அப்படி தான். நம்ம புரியாமல் வந்து இப்போ 10 2 மார்க் படிக்கிறத விட புரிஞ்சு ஒரு 2 மார்க் படிச்சின்னா நீ வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் வந்து எழுத முடியும். புரியுதா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணிக்கோ. நீங்களும் வந்து எழுதி பாருங்கள். புரியுதா? 2 நம்பர் அடிஷன் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி ப்ரோக்ராம் வந்து எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்க கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராம் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். எடுத்தோடனே கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். ப்ரோக்ராம் எழுதுறப்ப ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் போக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிடும். இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சுன்னா வச்சுக்கோ, நாங்கள் சொல்லாமல் நீங்கள் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சுறீங்க. இன்ட்ரெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு ரீசன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து கான்செப்ட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தியரி மட்டும் தான் படிக்க முடியும். அதனால் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கங்க. என் பேர் இந்துஜா. நான் காமர்ஸ்லேருந்து டவுட் கேட்குறேன். காமர்ஸில் இப்போ 20 மார்க்ஸ் எல்லாம் ஹெட்டிங்ஸ் எழுதி பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரி வருது. அது வந்து 200 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா பாயிண்ட்ஸும் முழுசாக எழுதணுமா, இல்லை ஒரு சில குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனது போதுமானதாக இருக்குமா?
200 மார்க் எடுக்கணும் அப்படின்றவங்க மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் புக்கில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோ எல்லாத்தையும் படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா வந்து இப்போ 11 பாயிண்ட்ஸ் அப்படி நான் சொன்னேன். 11 பாயிண்ட்ஸ் எழுதுறது வந்து முடியாதவங்க எழுதுனா ஓகே, முடியும் கண்டிப்பாக 200 மார்க் எடுக்கணுன்றவ எல்லா பாயிண்ட்ஸ் எழுதுறது தான் பெஸ்ட்டு. என்னோட கொஷின் மேக்ஸில் பாஸ் ஆக கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் பார்க்கணும்? உங்களுக்கு கேள்வி கேட்க கிடைச்ச சீரியஸான ஒரு மாணவி, சொல்லுங்கள் சார். இட் இஸ் வெரி குட் கொஷன். தமிழ்நாட்டில் கணிதத்தில் யாருமே ஃபெயில் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் நம்ம ரீச் பண்ணிடலாம். கொஞ்சம் க்யூட்டாக பிளான் பண்ணணும். வெக்டார் இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய அத்துணை 10 மதிப்பெண் வினாக்களையும் தரவு பண்ணிக்கணும். அது ஒன்றும் மிக கடினம் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக பகுமுறை வடிவியல் இருக்கக்கூடிய 10 மதிப்பெண் வினாக்கள், வகை நுண்கணிதத்தினுடைய பயன்பாடுகள் 2வது செக்ஷனில் ஜஸ்ட் 11 ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர், 11 கணக்குகள். அதற்கு அடுத்தபடியாக தனிநிலை கணக்கியலில் ஒரு 15 கணக்குகள். இதை மட்டுமே மாணவர்கள் நன்கு பயிற்சி பெற்றுக்கொண்டு இதோடு மிக எளிய 6 மதிப்பெண் வினாக்களை கொண்ட பாடங்களான 1வது பாடத்திலையும் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளினுடைய பயன்பாடுகள், தனிநிலை கணக்கில் இருக்கக்கூடிய 6 மதிப்பெண் வினாக்களில் பயிற்சி பெற்றுக்கொண்டு புத்தகத்தினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்களை தரவாக படித்தாலே அத்துணை மாணவர்களும் they can get the score in 3 digits. 100ஐ தாண்டி மதிப்பெண்களை பெற முடியும். ஸோ கணிதத்தில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கின்ற மாணவர்கள் 2, 4, 6, 9 பாடப்பகுதிகளில் 10 மதிப்பெண் வினாக்களையும் 1வது மற்றும் 9வது பாடங்களில் 6 மதிப்பெண் வினாக்களையும் புத்தகத்தின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்களையும் தொடர்ந்து பயிற்சி செய்தாலே அவர்கள் மிக நல்ல மதிப்பெண்களை வாங்க முடியும். இப்போது தங்கமுத்து சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு குடும்ப சூழல் காரணமாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு உங்களோட அறிவுரை? நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு வந்து இந்த வேதியியலில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அடம்பிடிச்சா தான் ஃபெயில் ஆக முடியும். நான் ஃபெயில் ஆகணும்னு சொல்லி பயங்கரமாக அடம்பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் ஃபெயில் ஆக முடியும். ஏன்னா அவங்களுக்குன்னே இருக்கிற பாடம் தான் வந்து 5வது பாடம். 5வது பாடத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எழுதிடுறான். அப்புறம் வந்து லாஸ்ட் பாடம்னு ஒன்று இருக்குங்க, 22ஆம் பாடம், அதுலேயும் ஒரு 5 மார்க் எழுதிடுவான். ஸோ 5 10 மார்க் ஆயிருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பத்தில் இவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பாடம், 8ஆம் பாடம் மாதிரி. 8ஆம் பாடத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க்கினுடைய ஒரு 5 மார்க் வந்துடும். அது வந்து உங்களுக்கு வந்து 66 வருங்க. பாடம் 8, அதாவது சாலிட் ஸ்டேட் சொல்லுவாங்க, திடநிலைன்னு. அதில் அவங்க ஈஸியாக ஒரு 5 மார்க் வாங்கிடுவாங்க. ஸோ ஒருவேளை அதனுடைய 5 மார்க்கினுடைய பேர் வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 12ஆம் பாடத்தில் ஒன்று வரும். ஸோ அதையே முடிச்சிட்டானா அங்கே ஒரு 10 மார்க்கு. ஸோ நான் சொன்னது பாருங்கள் எவ்வளோ வந்துச்சுன்னா, ஒன்றும் வேணாங்க, 5ஆம் பாடத்தில் ஒரு 5 மார்க்கு, 22ஆம் பாடத்தில் ஒரு 5 மார்க்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த 8ஆம் பாடமும் 12ஆம் பாடமும் சேர்ந்தாலே அவங்களுக்கு அதில் ஒரு 10 மார்க்கு. ஸோ 20 மார்க் வந்துடும். ஸோ இவங்க பாஸ் பண்ணுறதுக்கு வந்து 30 மார்க் தாங்க. இப்போ மேக்ஸ் சார் கஷ்டப்படுற மாதிரிலாம் இதில் தேவையில்லைங்க, நமக்கு வந்து 30 மார்க் தான். ஸோ அந்த 30ல் 20 மார்க் வந்ததுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் வந்து ஒரு 320 பக்கம் புக் பேக் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, ஒருத்தர் அதை தரவு பண்ணிட்டானா குறைஞ்சது 18 மார்க்குங்க. ஸோ 18ல் அவன் 10 மார்க் வாங்கினா கூட ஸோ அது 30 மார்க் வந்துடும். ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், இவங்க வேணும்னே வந்து அடம்பிடிச்சு ஃபெயில் ஆனதான் உண்டுங்க. ஆனாலும் ஃபெயில் ஆகுறாங்க, அதில் நம்ம ஒன்றும் மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய மாணவர்களில் கூட நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். நம்மளுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா ஈஸியாக எளிமைப்படுத்தி சொல்கிறது தாங்க நம்மளுடைய கெமிஸ்ட்ரி பாடத்தை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபெயில் ஆகிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸு, நமக்குன்னே சில பாடங்கள் இருக்குது, அதை படித்தாலே போதும். ஆனால் அதை படிக்க சொல்லும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து என்னென்னா லேசாக ஒரு ஏதாவது ஒரு மண்டையில் வந்து கொஞ்சம் தட்டுங்க, நான் வேறு பாடத்தை படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ அவர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, நான் சொன்ன இந்த பாடங்களை அவர் தரவு பண்ணுறது இல்லைங்க, அவ்வளோதான். ஸோ தரவு பண்ணிட்டாருன்னா நான் சொன்ன மாதிரி அங்கே 20 மார்க்கு குறைஞ்சது வந்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க்கில் 18, அதில் ஒரு 10 வாங்கினா கூட 30. ஸோ இதில் பாஸ்ன்றது இங்கே பிரச்சனை கிடையாதுங்க. என்னோட பேர் வந்து மோகன்ராஜ். நான் கேட்க போகிறது கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து. கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து மொத்தம் 2 வால்யூம் சேர்த்து 21 பாடம் இருக்குது. ஆனால் அவங்க கொடுக்குறதே 2 மார்க், மொத்தம் 25 கொடுக்குறாங்க. அதனால் நம்ம 20 அட்டன் பண்ணணும். 20 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா முக்கியமான பாடம் அதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரணும். எந்தெந்த பாடங்களை படித்தா போதும்? நீ வந்து வேல்யூம் 1ல் பார்த்தீங்கன்னா 80 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். வேல்யூம் 1 மட்டும் படிச்சினா புரியுதா?
1 மார்க் கம்பல்சரியாக வந்து 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து 80 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடியது செகண்ட் லெவலில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? கம்ப்யூட்டர்ல எரர் கரெக்ஷன் வருது, அது மொத்தமா எத்தனை எழுதுனா 5 மார்க்ஸ் ஃபுல்லா? கம்ப்யூட்டரில் வந்து அந்த எரர் கரெக்ஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 to 20 எரர் கொடுப்பாங்க. நாம வந்து ஒரு 10 எரர் கரெக்ட் பண்ணாலே போது ஃபுல் மார்க் 5 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். இப்போ வந்து 15 to 20 எரர் கொடுத்துருக்காங்கன்னா நீ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 15 to ட்ரை பண்ண. இப்போ 20 எரர் இருக்கு அப்படின்னாக்கா நீ வந்து 15 ட்ரை பண்ணணும். ஆனால் மினிமம் வந்து 10 கரெக்ட் பண்ணாலே ஃபுல் மார்க் 5 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? அதனால எரர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடணும். அப்பதான் வந்து சப்போஸ் வந்து நம்ம 1-2 மிஸ் ஆனால் கூட ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சப்போஸ் வந்து நீ வந்து 12 எரர் கரெக்ட் பண்ற, 2 எரர் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, மீதி வந்து 10 எரருக்கு வந்து ஃபுல் மார்க் வந்துடும். 5 மார்க் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். என் பேர் வினீத், நான் மேக்ஸ் டவுட் கேட்குறேன் சார். இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், எக்ஸாமுக்கு போகிறோம்னா அங்கே கொஸ்டின் கொடுக்குறப்ப எல்லாம் பார்த்தது தான், ஆனால் எழுதுறப்ப எல்லாம் மறந்துடுது. டென்ஷனா இல்லை பயமா, எதனால அது அப்படி ஆகுது? எப்பவுமே மேத்தமேட்டிக்ஸ் தேர்வு நம்முடைய ப்ரிப்பரேஷன் தீர்மானிக்கிறது இல்லை, நம்ம கொஸ்டின்ஸ் தான் தீர்மானிக்குது. உறுதியாக சென்ட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் கூட வாங்கவே முடியாத அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, தமிழ்நாட்டில் எந்த குழந்தையுமே 200 வாங்க முடியாத அளவுக்கு கொஸ்டின் கேட்க முடியும் நம்ம ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிட்டு. தம்பி சொன்ன மாதிரி மறந்துடுது அப்படிங்கிறது இட்ஸ் ஹியூமன் நேச்சர். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையில் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றியினுடைய அளவு. ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துட்டு ஒரு முறை மட்டுமே போட்டு பார்க்குற பயிற்சி இங்கே ஒத்துழைக்காது. குறைந்தபட்சம் ஒரு 6-7 முறை நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேங்க சார், பல தேர்வுகள் எழுதி பார்த்தேங்க சார், 8வது முறையாகவோ அல்லது 9வது முறையாகவோ தான் நான் தேர்வில் எழுதுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தொடர் பயிற்சி வேணும். அந்த தொடர் பயிற்சி தவிர வேறு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் உங்களுக்கு பயன் தராது. கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நோ டவுட் இட் இஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ். பாட்னியில் ஒரு டவுட். இப்போ வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் 5 மார்க்ஸ்னா டெஸ்ட் டியூப் அண்ட் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட், கேனான்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கேட்ட கொஷின் வந்து ரொம்ப அவசியமான ஒரு கொஷின் கண்ணா. ஜென்ரலாகவே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கில் பேஸ்டில் அப்படின்னு டயக்ராமேட்டிக் கொஷின் கேட்குறோம். ஸோ வந்து ஒரு அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு பேஸில் வந்து டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கொஷின் தான். நம்ம இது வரைக்கும் வந்து பேஸ்ட் ஆன் ப்ளூ பிரிண்ட் பார்த்தா அந்த சாப்டர்ல இருந்து தாவர செயலியல் பிளான்ட் பிசியாலஜில இருந்து 2 கொஷின் இருக்கு. ஒன்னு வந்து டெஃபினட்டா வந்து அது மேபி டிஃபரன்சஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கொஸ்டினா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே நமக்கு இருக்கு. கொஸ்டின் வந்து 99% ஒவ்வொரு இயரும் அப்படிதான் கவர் ஆகுது. எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் வெரி ரேர் நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் கொஸ்டின் இல்லாம இருக்கிறது. ஏன்னா நமக்கு அப்ளிகேஷன் பேஸ்ல வரக்கூடிய கொஸ்டின் வந்து உங்களோட நாலேஜ் அப்ளை பண்ணி இப்படிதான் ஒரு பிராக்டிகல் செட்டப் வந்து இப்படி பண்ணினா அழகா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு அதுல கெயின் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் அந்த சாப்டர்ல மட்டும் இருக்கிறதுனால 90% வந்து நம்ம அந்த கொஸ்டின் வந்து அதுல அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ஸ்ல. நீங்க வந்து அந்த 5 செட்டப்ஸ் வந்து நீங்க கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையே நான் வந்து டிபெண்ட் பண்ணி எனக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து மார்க்ஸ் வந்து நான் அதை தான் படிச்சிருக்கேன், அதை வச்சுதான் எனக்கு மார்க்ஸ் சென்டம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது வந்து நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடும். சோ அதனால வந்து ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கம்பல்சரி அப்படிங்கும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னொரு கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின் செகண்ட் சாப்டர் நீங்க எப்பவுமே ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க அனாட்டமிக்கு. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாரும் ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். சோ ஒரு மீதி வந்து எப்படி கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா டிஃபரன்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின். அது அப்ப நீங்க டிஃபரன்சஸ் வந்து ஒரு 6 டிஃபரன்சஸ் தான் வருது நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும். 6ல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் இருக்கும். 10 மார்க்ஸ்ல டிஃபரன்சஸ் வந்தா மட்டும்தான் 5 மார்க்ஸ்ல டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கும். அப்ப 10 மார்க்ஸ்ல வந்து ஒரே ஒரு டிஃபரன்சஸ் தான் நமக்கு எப்பவுமே வந்துட்டு இருக்கக்கூடியது, அது எவ்ரி இயர் கேட்க முடியாது. அப்போ மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ல தான் டிஃபரன்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும் பொழுது ஈஸியா நீங்க 6 டிஃபரன்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுக்க முடியும். அப்புறம் மீதி வந்து பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் எவ்வளவு இருக்குன்னு நீங்க வந்து எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க 20 பாயிண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் இல்ல மேக்ஸிமம் 2 கூட வரது வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எழுதினா ஈஸியா 4 கொஸ்டின்ஸ் நீங்க எழுதிடலாம். இவ்வளவு நேரம் நிறைய சீரியஸா நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டோம். இப்போ இது பிடி பீரியட் மாதிரி ஜாலியா எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், அந்த மாதிரி கேள்வியை எதிர்பார்க்கறவங்கள்ட்ட இருந்து. எஜுகேஷன் ஏன் சார் இந்த மார்க் பிரைஸ் பண்ணி வைக்கிறாங்க? இது ரொம்ப ரொம்ப சீரியஸான கேள்வி. யார் பதில் சொல்றீங்க? நம்ம கிட்ட மதிப்பெண்களை தவிர
மாணவருடைய கற்றல் எந்த அளவு அடைந்திருக்கின்றது, அவருடைய திறன் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது, அவர்கள் நாம் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்ஸை எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு திறன்களை பெற்றிருக்கின்றார்கள் என்பதற்கு தேர்வை தவிர இன்னும் வேறு அளவுகோல்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது நம்ம இந்திய நாடுகளில் மட்டும் இல்லை, உலக நாடுகளிலேயே தேர்வு ஒன்றை தவிர மாணவர்களுடைய கற்றல் அடைவை தீர்மானிப்பதற்கு வேறு சரியான சோதனைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை விட்டுட்டு இதை தவிர வேறு ஏதாவது புது மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி இருக்கிறது வீணாக போயிடக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். நிறைய கேள்விகளோட மாணவர்களும் இருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதிலளிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஆசிரியர்களும் தயாராகவே இருக்காங்க. ஆனால் நமக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. நிகழ்ச்சியில் பேசினது மாதிரி அவங்க ஏற்கனவே பயிற்சி பண்ண விஷயத்துக்கான ஒரு அளவுகோல் தான் மதிப்பெண். ஆனால் அந்த மதிப்பெண்ணை மட்டுமே வச்சு ஒரு மாணவரோட திறமையை அளந்துட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ இருக்கிற நடைமுறைப்படி இந்த மதிப்பெண்ணின் அடிப்படையில் தான் அவங்களோட அடுத்த கட்ட படிப்பு அப்படின்றது முடிவாகப்படுது. அப்படின்றதுனால அதற்கான ஒரு பலனை கொடுக்கும் வகையில் இந்த கற்க கசடற நிகழ்ச்சி அமைந்திருக்கும். நிச்சயமாக அது ஒரு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்.